ரசிகர்களை சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி கடந்த சில நாட்களாக சர்ச்சை டாபிக்கா மாறி வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் ஷூட்டிங்கில் என்ன நடந்தது என்பதையும் குரேஷி இது குறித்து பேசியிருக்கும் விஷயத்தையும் இங்கு பார்ப்போம். தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் டாப் தொகுப்பாளர்களாக வலம் வருபவர்கள் மணிமேகலை மற்றும் பிரியங்கா. அதிலும் பிரியங்கா ஒரு பிரபல நிகழ்ச்சியின் பிராண்டாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரியங்கா பங்கேற்பாளர்களுள் ஒருவராக வர மணிமேகலை இந்த முறை தொகுப்பாளராக வந்தார். சில நாட்களுக்கு முன்னர் மணிமேகலை இனி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று கூறி மணிமேகலை ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு அது குறித்த காரணத்தை விவரித்தும் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் குக் ஆகஸ்ட் வந்த ஒரு பெண் தொகுப்பாளர் தனது வேலையை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நிகழ்ச்சியை ஹோஸ்ட் செய்யும் வேலையையும் சேர்த்து பார்த்ததாக கூறினார். தனது சுயமரியாதைக்கு இழுக்கு வந்ததாகவும் இதனால்தான் அந்நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்ததாகவும் கூறிவிட்டார். இந்த நிலையில் பலர் மணிமேகலைக்கு ஆதரவாக பேசி வந்தனர். செலிபிரிட்டிகள் சிலரும் கூட மணிமேகலைக்கு ஆதரவாக கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை தெரிவித்தனர். சமூக வலைதளம் முழுவதும் மணிமேகலை பிரியங்கா குறித்த விவகாரம் குறித்துதான் பேசப்பட்டு வருகிறது. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் முக்கிய கோமாளியாக இருப்பவர் குரேஷி. இவர் பிரியங்கா மற்றும் மணிமேகலை ஆகிய இருவருக்குமே நெருக்கமான ஒரு நபர். இவர் சமீபத்தில் இந்த பிரச்சனை குறித்த வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆன எபிசோடிலேயே இந்த பிரச்சனை ஆரம்பித்ததாக கூறியிருக்கிறார். திவ்யா எலிமினேட் ஆகி செல்லும் போது பிரியங்கா தான் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்ததாகவும் அப்போது இடைமறித்த மணிமேகலை, நீங்கள் பேசாதீர்கள், ஏற்கனவே வெளியில் நீங்கள்தான் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் என்று பலர் கூறி வருகின்றனர் என்று அவர் பேசுவதை நிறுத்தியதாக குரேஷி தெரிவித்திருக்கிறார். மேலும் பிரியங்கா இதனால் சங்கடப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கடைசி ஷூட்டிங்கில் தன்னை பேச அனுமதிக்காதது குறித்து பிரியங்கா பேசியதாகவும் இதை பேசி தீர்த்துவிட்டு ஷூட்டிங்கை தொடங்கலாம் என தயாரிப்பு நிறுவனத்திடம் பிரியங்கா கூறியதாகவும் குரேஷி பேசியிருக்கிறார். இதையடுத்துதான் மணிமேகலை கோபமாக அந்த இடத்தில் இருந்து கிளம்பியதாக அவர் கூறியிருக்கிறார். தயாரிப்பு நிறுவனம் அல்லது பிரியங்காவிடம் இருந்து பர்சனலாக மணிமேகலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யாரும் கூறவில்லை என்றும் குரேஷி பேசியிருக்கிறார். இந்த பிரச்சனை நடந்தபோது ஷோவிற்கு கெஸ்ட் வந்திருந்ததாகவும் அவர்களே இந்த விஷயத்தை ஆச்சரியமாக பார்த்தாகவும் பேசியிருக்கிறார். குரேஷி கூறியிருக்கும் இந்த விஷயத்துக்கு சிலர் ஆதரவாகவும் சிலர் எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குரேஷி மொத்தமாக பிரியங்காவிற்கு ஆதரவாக பேசுவதாகவும் உண்மையை கொஞ்சம் மறைத்து கூறுவதாகவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெளித்து வருகின்றனர். குரேஷி மட்டுமல்ல, சுனிதா, பாவனி உள்ளிட்ட பலரும் பிரியங்காவிற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர்.